பெண்களுக்கான உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ண முதல் இந்திய பெண் என்ற சாதனையை செஞ்சுட்டு திவ்யா தேஷ்முக் நாக்பூர் ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாங்க. அவங்கள வாழ்த்தி வரவேற்க நிறைய மக்கள் கூடி இருக்காங்க. பிரபலங்கள் பலரும் கூட புக்கே கொடுத்து அவங்களை இன்வைட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க திரும்பினாலும் திவ்யா தேஷ்முக்க வாழ்த்தி நிறைய பேனர்கள். வெறும் 19 வயசுல உலக சாம்பியன் ஆயிருக்க திவ்யா தேஷ்முக் அவரோட உலக சாம்பியன் ட்ராஃபிய தூக்கி காமிக்கும் போது ஒரு போட்டோவையும் கூட காமிக்கிறாங்க. சுத்தி இருந்தவங்களுக்கு அவரு யாருன்னு முதல்ல புரியல. அந்த போட்டோல இருந்தவர் பெயர் ராகுல் ஜோஷி. திவ்யா தேஷ்முக் சின்ன வயசுல இருக்கும் போதே அவருக்கு முதல்ல செஸ் சொல்லி கொடுத்த கோச். ராகுல் 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய 40 வயசுல இறந்துட்டாரு. திவ்யா அவருடைய உலகக்கோப்பை வெற்றிய ராகுல் ஜோஷிக்கு டெடிகேட் பண்றாங்க. அவர் கொடுத்த பயிற்சி தான் இவங்களுடைய வெற்றிக்கு அடிப்படையா இருந்ததுன்னு சொல்றாங்க. நான் ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஆகணும்னு அவர் ரொம்பவும் ஆசைப்பட்டாரு. அவர் விருப்பத்தை நான் நிறைவேற்றிட்டேன்னு பெருமிதத்தோட சொன்னாங்க திவ்யா. திருக்குறள்ல செய் நன்றி அறிதல் அதிகாரத்துல ஒரு அற்புதமான திருக்குறள் வருது. உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. ஒரு உதவிய அது செய்யப்படுற காரணத்தாலோ இல்ல காலத்தாலோ அளவுகளாலோ மதிப்பினாலோ சிறப்படைறதில்லை. அந்த உதவிய பெறுபவருடைய பண்பை பொறுத்தே மதிப்பிடப்படும் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். ஒரு சின்ன வயசு சிறுமிக்கு நீ ஒரு நாள் கிராண்ட் மாஸ்டர் ஆகணும், உலக சாம்பியன் ஆகணும் அப்படின்ற கனவை ஊட்டி அதற்கான பயிற்சியையும் கற்றுக் கொடுத்து உதவுறாரு ஒரு கோச். அவர்கிட்ட பயிற்சி பெற்ற எல்லா மாணவர்களுக்கும் அதை தான் சொல்லி இருப்பாரு. ஒரு மகத்தான லட்சியத்தை நோக்கி தன்னை பயணம் செய்ய வச்ச உதவிக்காக ராகுல் ஜோஷி வரலாற்றுல நிலைநிறுத்தி அந்த உதவிக்கு மாண்பு செஞ்சிருக்காங்க திவ்யா. உங்ககிட்ட உதவி பெற்று படிக்கிற பிள்ளைகள்ல ஒருத்தர் நல்லா படிச்சு மருத்துவராகி உலகத்துக்கே சேவை செய்யறாரு. இன்னொருத்தர் அதை ஒழுங்கா பயன்படுத்திக்காம குடிச்சு கும்மால அடிச்சு வாழ்க்கைய வீணாக்கிக்கிறார். யார் உங்களுடைய உதவிக்கு மாண்பை உருவாக்குகிறார்கள்? குரலின் குரல் டிஜிட்டல் பேஜ் போட்டிக்கு உலக தமிழர்களிடமிருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எங்களை மெய்சிலிருக்க வைக்குது. பெரிய பெரிய அறிஞர்களும் பேச்சாளர்களும் உங்களுடைய வீடியோக்களை பரிசீலிச்சுட்டு வராங்க. விரைவில் அடுத்தடுத்த அறிவிப்புகள் வரும்.